அறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ பதிவு ஒன்றை எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ் அன்னை தந்திட்ட தலைமகன் என அறிஞர் அண்ணாவுக்கு அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். Once upon a time, there lived a man. திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் தம் உயிரை தாயென அழைத்திட்ட திருமகன் அண்ணா என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தலைமகன் நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். அண்ணாவை பெயரில் மட்டுமல்ல கொள்கையிலும் 53 ஆண்டுகளாக அதிமுக ஏந்தி நிற்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பழனிசாமி, அண்ணா என்றால் தமிழ்நாடு, தமிழ், திராவிடம் என பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவில் ஒரு மாநில கட்சி ஆட்சி அமைக்க முடியுமா, நாட்டுக்குள் ஒரு தமிழ் நாடா என்று சந்தேக கேள்விகள் கேட்ட காலத்தில் தமது செயலால் சாதனையால் பதில் சொன்னவர் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். அண்ணாயிசம் போற்றும் ஆட்சியை அதிமுக தலைமையில் நிறுவிட உறுதியேற்போம் எனவும் எடப்பாடி பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத சூதாட்ட செயலி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பியும் நடிகையுமான மிமி சக்கரவர்த்தி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார். ஆன்லைன் சூதாட்ட செயலிகளில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பான வழக்கு விசாரணையை அமலாக்கத்துறை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஒன்எக்ஸ்பெட் என்ற செயலியில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னாள் எம்பியும் நடிகையுமான மிமி சக்கரவர்த்தி பண பரிவர்த்தனை செய்ததாக கண்டறிந்த அமலாக்கத்துறை அவரை நேரில் ஆஜராக சம்மன் அளித்திருந்தது. அதன்படி டெல்லி தலைமையகத்தில் ஆஜரான அவரிடம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் வீரர்கள் ஷிகர் தவான் மற்றும் சுரேஷ் ரெய்னா ஆகியோரிடம் விசாரணை நடத்தியுள்ள அமலாக்கத்துறை நடிகை ஊர்வசி ரவுடேலாவை நாளை ஆஜராக அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் திறந்து வைத்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் 15 ஆண்டுகளை நிறைவு செய்து 16வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரத்தில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் நூலகத்தை திறந்து வைத்தார். இலக்கிய பிரிவு, போட்டித் தேர்வுகள் பிரிவு, புத்தக வெளியீட்டு அரங்குகள், பார்வையற்றோருக்கான பிரெய்லி பிரிவு மற்றும் தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்களை கொண்டாடும் வகையில் செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் ஆகியவற்றை கொண்டு 9 தளங்களுடன் பிரம்மாண்டமாக திகழ்கிறது. 66,50,000 பார்வையாளர்கள், 70,38,000 புத்தகங்களை கொண்ட அண்ணா நூற்றாண்டு நூலகம் 16வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை பள்ளி கல்வித்துறை காணொலி வெளியிட்டுள்ளது. விஜயை பார்க்க கூடுபவர்கள் அவரின் ரசிகர்கள் தானே தவிர அவரின் அரசியலுக்காக கூடியவர்கள் அல்ல என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே நடந்த தேமுதிக பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரைத்துறையில் இருந்து வந்த விஜயை பார்க்க ரசிகர்கள் கூடுவது இயல்புதான் என்றார். திரை உலகிலிருந்து வரும்போது பிரபல்யம், ஏன்னா சாதாரண ஒரு நபருக்கும் ஒரு நடிகராக வருவதற்கும் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ். ஏன்னா அவங்கள ஸ்கிரீன்ல பார்த்தே பழகின மக்கள், அதுவும் விஜய் ஆல்ரெடி 25 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அவர் சினிமாவில் நடிச்சு. அதனால ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப அவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் நிச்சயம் அதிகமாக இருப்பாங்க. பட் எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு கேஷுவலாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் கேப்டன் கூடயே வளர்ந்தவங்க, கேப்டனையே பார்த்து வந்தவங்க. அதனால எங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக தெரியல, இது யூஸ்வலாக தான் எங்களுக்கு தெரியுது. விஜயகாந்தை அண்ணன் என விஜய் அழைப்பதால் அவரை தம்பியாக கருதுவதாகவும் பிரேமலதா தெரிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸின் ஒற்றை தலைமையை ஏற்று அவரின் அனுபவ வழிகாட்டுதலுடன் வெற்றி பெறுவோம் என அவரின் மகளும் பாமக நிர்வாக குழு உறுப்பினருமான ஸ்ரீகாந்தி கூறியுள்ளார். ஓசூரில் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்ரீகாந்தி கலந்து கொண்டு முதன்முறையாக நிர்வாகிகள் மத்தியில் பேசினார். முதிர்ந்த வயதிலும் உடல் தளராமலும் உள்ளத்தின் உறுதி குறையாமலும் அரசியல் களத்தில் துடிப்போடு நிற்கும் அவருக்கு துணை நிற்க வேண்டிய கடமை அவரது மகள் என்ற முறையில் எனக்கு இருக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் என்போம். எனவேதான் மகளாக மட்டுமின்றி அதைவிட ஒரு படி மேலாக முன்னணி தொண்டராகவும் இருக்க வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்றேன்.
ஐயா அவர்களின் ஒற்றை தலைமையில் அனுபவ வழிகாட்டுதலில் தொடர்ந்து போராடி ஒற்றுமையுடன் போராடி நம்முடைய இலக்குகளை வென்றெடுப்போம். சமீப நாட்களாக கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்த ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி கட்சி கூட்டத்தில் முதன்முறையாக உரையாற்றியிருப்பது தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் பணிபுரியும் வேட்டை தடுப்பு காவலர்கள் தேனியில் உள்ள துணை இயக்குநர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கண்டமனூர், மேகமலை, வருசநாடு, சின்னமனூர், கம்பம் கிழக்கு மற்றும் கூடலூர் ஆகிய 6 வனச்சரகங்களில் 200க்கும் மேற்பட்டோர் வேட்டை தடுப்பு காவலர்களாக பணியாற்றி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். அரசால் பணியமர்த்தப்பட்ட தாங்கள் பின்னர் தனியார் நிறுவன பணியாளர்களானதால் ஊதியத்தில் பிடித்தம் செய்வதாகவும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் உதவி வன பாதுகாவலர் சாய் சரண் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஒரு இஷ்யூ தனியா எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ எல்லாமே இஷ்யூ ஒரே நல்ல சால்வ் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரையாரிட்டியில் இந்த இஷ்யூ எடுத்துட்டு இப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அனுப்பிச்சுட்டு அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அப்போ நம்ம இன்னொரு இஷ்யூ சால்வ் பண்ணிடலாம். அப்போது அரசே நேரடியாக பணி வழங்க வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வேட்டை தடுப்பு காவலர்கள் வலியுறுத்தினர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உதவி வன பாதுகாவலர் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது மருத்துவமனையில் இருந்த சிசுக்களை பாதுகாக்க செவிலியர்கள் போராடிய காட்சிகள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அசாம் மாநிலத்தின் நாகோன் மாவட்டம் உள்ள பகுதிகளில் நேற்று மாலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. இந்நிலையில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது தனியார் மருத்துவமனை ஒன்றின் மகப்பேறு பிரிவில் பணியாற்றிய செவிலியர்கள் பிறந்த ஒரு சில நாட்களே ஆன சிசுக்களை பாதுகாக்க போராடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. இரண்டாயிரத்தி 24-25 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. ஐடிஆர் படிவத்தில் மேற்கொண்ட மாற்றங்கள் காரணமாக அபராதமின்றி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டு கடந்த மே மாதம் நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் அதன்பின் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். இதுவரை 6 கோடிக்கும் அதிகமானோர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாபா ராம்தேவின் உதவியாளருக்கு 142 ஏக்கர் நிலத்தை குறைந்த வாடகைக்கு உத்தராகண்ட் அரசு வழங்கியதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பாபா ராம்தேவின் உதவியாளரான பாலகிருஷ்ணாவிற்கு 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 142 ஏக்கர் நிலம் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வாடகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் அரசு அப்பகுதியில் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொண்டுள்ள நிலையில் நிலம் 15 ஆண்டுகளுக்கு 15 கோடி ரூபாய் வாடகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது.